கேமை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேமா இந்தியன் பிஐ அப்படின்னு ஒரு கேமு. ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள. நான் வந்து ஏபிஐன்னு போட்டேன். இதுக்கு வந்து நெட் தேவை. நீங்களும் விளையாடும்போது நெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்ட்டு வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ வந்து உங்களுக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேராஷூட் அதை ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் எங்கேயாச்சும் போய் ஹைட்டான பிளேஸ்லேருந்து குதிக்கணும். இந்த பைக் இருக்கு. ரைட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபயராக வரும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வந்து தனியாக வந்து இது பண்ணணும். பைக்லேருந்து கீழே வந்துட்டு பேராஷூட்டை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா என்ன வந்து எங்கேன்னு நிற்கலாம். இப்போ ஹைட்டான பிளேஸ் தான் இது. பூஜா பேராஷூட்டை ஓப்பன் பண்ண ஆனால் என்ன ஓகே லெவல் அப்கிரேட் அப்படி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம ஓகே வேற பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்தியன் சூப்பர் அந்த கேமில் தான் அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பராகவே இருக்கும். நம்ம இந்த கேமில் தான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சீப் கோட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? நீங்கள் யாவடியிலேருந்து ஆணி வரைக்கும் கார் இருக்குது. ஜெட்டுலாம் 4-3 இருக்குது. சைக்கிளும் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு சிப் கூட எடுத்து நீங்கள் விளாட்லாம். இல்லை 3 சிப் போட்டால் கூட போடலாம். நீங்கள் பாருங்க. ஓகே இதில் வந்து இந்த பைக் எடுத்துக்கோம். இது வந்து ஒரு ரேஸ் பைக்கு. இது நெக்ஸ்ட்டு போகுமா? அடிச்சது சொல்லு இவங்க அடிக்காது. போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். போலீஸ் போட்டு தள்ளிடலாமா? நம்ம வந்து இப்போ டைம் நல்ல இன்னும் ஸ்டிக்கி பாம்பு 2-3 வெடிக்காமலே இருக்கு. இங்கெல்லாம் வச்சிருந்தேன் வெடிக்கல. நம்மளை சுட்டு பாருங்களேன் கீழே 2-3 இருக்கு மிச்ச. ஓகே இது மட்டுமா ப்ரோ இந்த கேமில் ஸ்பெஷலு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இருங்க அடுத்த இடத்துக்கு போய் காட்டுறேன். இது வந்து கிராஃபிக்ஸையும் ஒன்றாவே போட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி இன்னொரு கேம் இருக்குது. நம்ம வந்து 2 கேம் சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் தெரியாதவங்களாம் இந்த இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த இடம் யாருக்கு தெரியாமல் இருக்கும்? நம்ம வீட்டிலேருந்து நேராக வரணும். ஆனால் அது அங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை மட்டும் தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்தால் போதும். ஐயோ 1 ஸ்டார் ஆயிடுச்சு. ஓகே இவன் பறந்துன்னு போயிட்டு இருக்கட்டும். வாங்க என்ன ஆடிக்கிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. இவன் அப்படிதான் மென்டல். டேய் பாதண்டா டேய். ஓகே வாங்க பாம்பு ட்ரெயின். இந்த கேம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ அது வந்து இந்த இது வந்துடுச்சு. வாங்க ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ போட்டுக்கலாம். ஷூ வேணாமா? 3வது பட்டன் அழுத்துங்க கழட்டி போயிடும். அப்புறமா இந்த மாதிரி கோட் சூட் போட்டுக்கலாம். இந்த செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும் தெரியுமா? என்னடா அது? ஸ்டீக்கர்லாம் கிழிஞ்சு போயிட்டுருக்கு. வாட் அ மேஜிக் ப்ரோ.
செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா இங்கே வந்து டாய்லெட் பேப்பர் மாதிரி மாதிரிங்க, அப்புறம் கிராப் அண்ட் இது ஓகே போலாமா எங்கேயாச்சும்? டேய் யாரும் டாய்லெட் நினச்சி ஏமால உட்காந்துடாதீங்களா, நான் ஒரு மனுஷன்டா, மனுஷன். ஓகே நம்ம காரில் ஏறலாம். ஐயோ நம்ம ஏறினதில் கார் காலவே பிடிக்கிட்டு போயிடுச்சு. ஓகே இங்கே பாருங்க நிறைய இருக்கும் இங்கே, ஆனால் இந்த 2 கார் தவிர வேறு, இது வந்து ஒரு லாரி, அது வந்து அந்த காரு, அவ்வளோதான். இது ஃபுல்லாகவே இந்தியன் ஃபைட்டு தான் பண்ணியிருக்கானுங்க. நம்ம முட்டினதில் அந்த காருக்கு இது மாட்டுருச்சு. ஓகே பஸ்ஸு கூட விட்ருப்பானுங்க, பஸ் கூட விட்ருக்காங்க. ஆனால் என்ன அட இவனுங்க வேறு தீப்பூச்சி எரியுதுடா. ஆனால் இந்த கேமில் கொஞ்சம் ஒரு 2-3 வெப்பன்ஸ் கூட இருக்காது, அதுதான் சோகமான விஷயம். இந்த கேம் செம்மையாக இருக்கும், ஆனால் என்ன இப்போ கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க, கேவலமாக இருக்குது. சரி நெக்ஸ்ட் கேம் போகலாமா? போன கேமோட நேம் சொல்ல மறந்துட்டேன், இந்தியன் பாய் அப்படின்னா. இந்த கேம் இந்தியன் கேங்ஸ்டர் ஆஃப் டிரைவிங் 3D. ஓகே ப்ளே பண்ணுவோமா? உள்ளே போனால் செமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களே, செமையாக இருக்கும். ஆனால் கண்ட்ரோல்ஸு அண்ட் கிராஃபிக்ஸ் கேவலமாக இருக்கும். வீடியோஸை பார்க்கணுன்னாலே ஒரு 1 hour ஆகும், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். இவனுக்கு வந்து ஒரு ஷோரூம் கூட இருக்குது. இப்போ வந்து எனக்கு அந்த ஷோரூம் வந்து பேர் வந்து ஜிகே ஷோரூம் அப்படின்னு வச்சுருக்கேன். இல்லை கனிஷ் வைப் அப்படின்ற கனிஷ் வைப் ஆஃப் இது போடலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஷோரூம் ஓகேங்களா? கேஜி ஷோரூம், கேஜினா அளவு இருக்கிற ஷோரூம் தானே, உங்களுக்காக பேரை மாற்றிக் கொள்ளுகிறேன். என்னென்ன பார்க்கலாம், கனி வைப் கைஸ், கனி வைப் கேமிங்னு போகலாம். KANI கனி வந்து கனி வைப்னே மாற்றிட்டோம். ஷோரூம் இஸ் கனி வைப் ஷோரூம். அப்படி கேசரி ஃபுல்லாக போய் பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்னு. அதெல்லாம் இந்த கேமும் நான் போட்டுருவேன். நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குற டெய்லி வியூவர்ஸ்க்கு இது தெரியும். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனாலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்களே நண்பர்களே. இவருங்க இந்த ஷார்ட் கன்னு MP45 பாருங்கள், என்னென்ன கன்று இருக்கு பாருங்க. என்ன கன்றது சரி, நம்மளுக்கு தெரியாத கன்னுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட் கன்னு சும்மா சரியான கன்று தான் இது. இங்கே ஒரு பிளாக் கொடுத்துருவாங்க, உள்ளே போகுமா? போக முடியாது, ஏன்னா இட்ஸ் அ படி நோ ப்ரோ. என்னடா அங்கே சுட்டா எங்கே இருக்கு? ஏய் அங்கே 2 ஓட்டம் இருக்கு. என்ன திருப்பி சுட்டு பார்ப்போம். வேற ஒரு பக்கம் டேரக்ட் பண்ணிப்போம். என்னடா ஒன்று தான் இருக்கு. சரி ஏதோ ஒன்று, இது ஏதோ கிராஃபிக்ஸ் போல, வேற கேம் பக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. வாங்க நம்ம வேற கேம் போகலாம். இந்த கேமையும் நிறைய பேருக்கு தெரியும், இந்தியன் கார் பைக்ஸ் டிரைவிங். மோட்ஸ்லாம் அம்பு பஞ்சமே கிடையாது. என்னன்னா நீங்கள் என்ன கேம்னு, ஆனால் கேமில் கொஞ்சம் பக்கு மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் இது இருக்குது. கார்லாம் கொஞ்சம் இந்த காராக இருக்கும். அப்போ இங்கே ரொம்ப நாள் ஆச்சு கார் இருக்குது. அந்த கார் இருக்குமோ ஐயோ கோல்டன் கார் ஒரு இடத்துக்கு போகிறேன்.
சேர்த்து சொன்னாங்க. நம்ம விடுமா வாங்கிட்டேன். காசு இல்லை. ஆனால் கோயில் விற்கிற வேலைக்கு 10 ரூபா சாமானே 10 லட்சம் வருது. அப்போ கோயில் மட்டும் 1 ரூபா 1 லட்சம் வருது. ஒரு சொத்து தங்கமே போனால் அதுக்குலாம் எடுத்து போய் வாங்க. நான் போகிற இடத்த அவனுக்கு காமிக்க போகிறாரு. நம்ம யூடியூப்ல ஃபாலோ ஏதோ இதில் போட்டுருந்தது வெங்காயம் வாங்கினா வந்து வேறு மாற்றிடுச்சு. வாங்க போகலாம். ஏதோ பிரச்சனை யூஸ் நம்ம ஊரில் நம்ம வேலையும் போகலாம். இதோ ஃபஸ்ட்டு கோல்டன் கார் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். இதை போய் கேட்கலாம். நேராக பார்ப்போம். நேராக போய் இதன் கோல்டன் கார் இதெல்லாம் வந்து இதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக போகுது. லோ பிக்கப்பு ஃபுல்லாக 23 அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த கேம் கைஸ். இது வந்து இந்தியன் டெஃப்ட் டேட்டூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. வந்து நம்ம பை பண்ணுறக்காரு இதெல்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து ஷோரூம்ஸ் போயிட்டு வாங்கலாம். இதோ இவங்களுக்கானல இவனையும் கூப்பிட்டு போடுவாங்க. வந்து ஒரு கார் எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஓட்டி பார்ப்போம். எப்படி அடிச்சு கார் எடுத்து போகலான்னு சொன்னேன். நீ நான் மீட்டிங் பார்த்தீங்களா? இந்த கேமில் அடிச்சு காலே இல்லை. இந்தியன் டெஃப்டாக இருக்கணும், இந்தியன் டெஃப்டாக இருக்கும் அப்படின்னு இந்தியன் பைக்ஸே அலர் விடுறான். அலர் விட்டு ஷாக்கில் ஃபோன்னா ஹலோ ஹலோ அந்த பார்த்துனே போய் முட்டின்னு இருக்கோம். நம்ம சும்மாவே அலருவோம். வண்டி வாங்கலாம். வண்டி வாங்கினா வீட்டில் நிறுத்த இடமே இல்லை. ஓகே எப்படியோ இறங்கடா நீ பாட்டுக்கு போயினே இருக்காது. அந்த வண்டியும் நிற்காது. பிரேக் இல்லை. அதான் நானே விட்டுன்னு வந்துட்டேன். பிரேக்கை தொட்டிருப்பேன். அது ஐயோ கடைசியாக இந்த வண்டி தான் சேர போகுது. ஓகே டெக்னாலஜி எல்லாம் டெக்னாலஜிடா. வண்டி தொடாமலே வீல் ஓடுது. ஆனால் மற்ற இதில் அப்படி கிடையாது. இன்னும் அப்படிதான் நார்மலாக தான் இருக்கு. இது மட்டும் என்னவோ தெரில. இவன் வேற கதவு தர தெரியாமல் அங்கே முட்டின்னு இருக்கான். அப்படின்னு தாட்சி நம்ம வாங்கி கொடுத்து இங்கேயே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இந்தியன் இரு ப்ளீஸ் வாங்கின அப்புறமா வீல் ஓடுதானா? வீல் ஓடுதாங்க. என்னடா டெக்னாலஜி போவோம். எவனோ ஏற்றான். அதனால ஏற்றாலும் வச்சுக்கலாம். கோல்டன் ஸ்ப்ரே தான் வரும். இந்த சுட்டிகிட்டே போயிட்டு ஒரு ஆட்டோ ஈஸியாக போடுது. இது மனுஷன் மட்டுமே இது மொத்தம் சும்மா சரி பாய்டா. சார் அவன் உங்களை அடிப்பான். நீங்கள் ஸ்லிப்பர் சொன்னீங்க. ஆம்பிட்டு தாங்க இதோட இந்த வீடியோ முடிகிறது. நம்ம சேனல் பிடிச்சா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? என் சேனலில் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க நிறைய பேர். அதெல்லாம் சரி ஓகே கைஸ். நம்ம வந்து நான் இப்படியே ஸ்பைடர் வலையை போட்டுச்சு தாம்பரத்துக்கு போயிட்டு வர போகிறேன். நீங்களாம் யாரும் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இது கேமு. ஓகே என்றுச்சு இப்போவே போக முடியல. போகலாம் தாம்பரத்துக்கு போயிடு. கண்டக்டர் வண்டியோட பா